வணக்கம். வாமு கோமுவின் அவங்க ரொம்ப நல்லவங்க. 3வது பகுதி. சாமி, என் புருஷன் எப்போ பார்த்தாலும் நொட்டு கையை வச்சுக்கிட்டு என்னை நொங்கு எடுக்கிறான் சாமி. இன்னைக்கு காத்தாலேயே என்னை அடித்ததோட விடாமல் 2 தண்ணி குடத்தை எடுத்து வாசலில் வீசி உடச்சி போட்டான் சாமி என்று கண்ணம்மா அழுது புலம்பினாள் சாமியாரிடம். தாடியை நீவிக்கொண்டே இருந்த சாமி கண்ணை விழித்து கூட்டத்தினரையும் தன் முன் கிடக்கும் பெண்ணையும் பார்த்தார். மடியில் கையை விட்டவர் திருநீறு பொட்டணம் ஒன்றை எடுத்து விரித்து விரல்களில் எடுத்து ஃபூ என்று கண்ணம்மாவின் மீது ஊதினார். கண்ணம்மா எழுந்து அவர் முன் கும்பிட்டபடி நின்றாள். நீ வடக்க இருந்து வந்தவள் தானே? உன் ஊர் சத்தியமங்கலம் தானே? ஆமாஞ்சாமி. உன் அப்பன் ஆயா இப்போ உசுரோடு இல்லை. உன் புருஷன் வெளி மாநிலத்துக்காரன் சரிதானே? ஆமாம் சாமி, என் புருஷன் ஊர் கேரளா. அப்படின்னா சேவல் உன்னை பிடிச்சிட்டு பூஜை சாமான் வாங்கிட்டு நீ அங்கேயே இரு. பூஜைக்கு நான் கடைக்கு வர்றேன். பூஜை முடித்ததும் சேவலோட ஒரு காலை நான் உடச்சிக்குவேன். நீ ஒரு கால் இல்லாத சேவலோட கடையை 3 சுற்று சுற்றி வந்து கழுத்தை அறுத்து கொன்று குழம்பு வச்சு சாப்பிடு. புருஷனுக்கு ஒத்த காலையும் தலையையும் தின்னக்கூடு. இப்போ போ என்ற சாமி திண்ணீரை இன்னொரு முறை ஃபூ என்று ஊதினார் அவளை நோக்கி. கண்ணம்மா முடியை அள்ளி முடிஞ்சு சுருட்டி கொண்டே போட்டுக்கொண்டு கிழக்கே நடந்தாள். சமயத்தில் பேருந்து வந்து நிறுத்தத்தில் நிற்கவும் சனம் ஏறிக்கொண்டது. நிறுத்தத்தில் இப்போது சாமியார் ஒருவர்தான். அவர் முகம் புன்னகைத்தபடி இருந்தது. கிறுக்கன்னு நினச்சிட்டு இருந்தவனுக்கோ சாமியாராட்டம் இருக்குது. பேருந்தில் உள்ள பெண்கள் பேசிக்கொண்டனர். இட்லி கடைக்கு கிளப்பக்கத்தில் சாமியார் பூஜையை வேப்ப மர நிழலில் ஆரம்பிச்சிட்டாரு. கணிசமாக கூட்டமும் கூடி நின்றது. என்ற மலையாள பகவதி எம்ஏ என்று குரல் கொடுத்த சாமியார் சாம்பிராணி புகை மூட்டத்தில் மிதந்தார். சொன்னது போலவே கடைசியாக சேவலோட ஒரு காலை ஒடிச்சு பச்சையாக சாமியார் எல்லாரும் முன்பு தின்றான். சேவல் உயிரே போனது போல் கத்தியது. என்னை பார்க்காம அப்படியே 3 சுத்து என்றார். கண்ணம்மா கையில் எலுமிச்சை கனி ஒன்றை திணித்தார். பின் எப்போதும் போல் பீடி பிடித்து கொண்டு தன் இருப்பிடமான நிழல் குடைக்கே சாமியார் திரும்பிவிட்டார். ஆச்சரியம் நடந்துதான் விட்டது. ஊரெங்கும் ஒரு வாரமாக இதே பேச்சு தான். கண்ணம்மாவின் புருஷன் முருகன் பெட்டிக்குள்ள பாம்பா அடங்கி விட்டான். குடியை விட்டொழித்து விட்டான். நாள் முழுவதும் கண்ணம்மாவோடு கடையில் கூடவே இருந்தான். இலை போட்டுட்டேன் செல்லம், இட்லியை எடுத்துகிட்டு வா செல்லம் என்று கொஞ்சல் போட்டான். அதை காது கொடுத்து கேட்டவர்கள் காதில் புகை வந்தது. சிலர் வெட்கத்தை கேட்டால் 8 தருவேன் என்றார்கள். கிழக்கு வீதியில் ஒரு வாரமாக கண்ணம்மாவோட ஓலை குரல் கேட்பதில்லை. ஏண்டா முருகா, பஸ் ஏறி போய் குடிச்சிட்டு வருவேன், நெசமாலுமே விட்டுட்டியா என்றார்கள். குடியினா என்னங்க நெசமா என்றான் அவன். உள்ளூர் பெண்கள் சாமியாரின் சாமர்த்தியத்தை பற்றி மட்டுமே பேசினார்கள். என்னோட வீட்டுக்காரரு குடியை நிறுத்தவே மாட்டேங்கிறாப்லாக்கா. சேவல் ஒன்று பிடிச்சிட்டு சாமியார்கிட்ட போகலான்னு இருக்கேன் என்றால் ஒருத்தி. அடியே, ஆளாளுக்கு சேவலை தூக்கிட்டு சாமியார்கிட்ட போய் நின்னோம்னா ஊரில் மற்ற ஆம்பளைங்க சாமியாரை அடித்து ஊரை விட்டு துரத்திடுவாங்க. சத்தமில்லாமல் சாமத்தில் காதும் வச்ச மாதிரி பண்ணிக்கணுண்டி. இட்லி கடைக்காரன் மந்திரிச்சு விட்ட மாதிரி பொண்டாட்டி பின்னாட சுற்றுறதை பார்த்துட்டு என்னோட புருஷன் என்ன அடியே புடியேன்னு பேசுகிறத கூட விட்டாரு என்றால் ஒருத்தி. கிராமத்து பெண்கள் கிராமத்து பெண்களாகவே தான் இருக்கிறார்கள். அவர்கள் வளர்க்கும் பிள்ளைகளும் கிராமத்து பிள்ளைகளாகவே வளர்கிறார்கள். இப்படி பேசப்பட்ட பேச்சுக்கள் ஒரு நாள் எங்கு வந்து முடிந்தது தெரியுமா? ஊரில் திருவிழாவாகவே அது வந்து முடிந்தது. ஊர் திருவிழா குளம் பூண்டிருந்தது. கோவில் மைதானத்தில் வாடகை பந்தல் போடப்பட்டிருந்தது. யாகம் வளர்ப்பதற்கு என்று கோவிலை ஒட்டி மேடை ஒன்று போடப்பட்டிருந்தது. உள்ளூர் மைக் செட் மகாலிங்கம் தன்னிடம் இருந்த 7 கொடை ரேடியோக்களை பந்தலின் மேல் கட்டிவிட்டிருந்தான் இலவசமாக. இப்போதும் எம்ஜிஆர் பாடல்களை மட்டுமே ஒளிபரப்பும் அவன் இன்று கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் கடலா கடலலையா என்று பக்தி பாடல்களையே ஒளிபரப்பினான். ஓரம்பாரத்தில் பொம்மை கடைகள் குவிந்துவிட்டன. ஐஸ் வண்டிக்காரர்கள் பேம் பேம் என்று பொவாத்தை அடித்து கொண்டே சுற்றினார்கள் ஊரை. பலூன் வியாபாரம் சூடுபிடித்திருந்தது. எல்லா குழந்தைகளின் கையிலும் பலூன்கள் இருந்தன. பக்கத்து கிராமங்களின் மக்களும் வெளியூர் ஆட்களும் ஊரில் வெள்ளையும் சொல்லையுமாக திரிந்தார்கள். ஆளாளிற்கு குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா 1000 ரூபாய் அல்லவா சாமியார் கையில் தங்கள் குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டுமென கொடுத்திருந்தார்கள். 75,000 மொத்த வசூல் என்று பேசிக்கொண்டார்கள். சாமியார் யாகம் வளர்க்க குறித்து கொடுத்த தேதி இன்றுதான். ஆடம்பரம் வேண்டாம் என்று சாமியார் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார். ஆனாலும் மக்கள் அவர் வார்த்தையை கேட்கவா செய்தார்கள்? சரி, இது எப்படி நடந்தது? வழக்கம் போல தாடி சாமியார் பேருந்து நிறுத்த கொடையின் கீழ் பீடி பிடித்தபடி சும்மா அமர்ந்திருந்தாலும் உள்ளூர்வாசிகள் அவரை சும்மா இருக்க விட்டார்களா? எனக்கு அப்படி சாமி இப்படி சாமி என்று ஆளாளுக்கு போய் அவர் முன் நின்றால் தனித்தனியாக அவர் எத்தனை பேருக்கு பூஜை செய்வார்? இன்னும் 30 நாளில் 6 சாவுகள் ஊருக்குள் நடக்கப் போகிறது. இந்த ஊர் பெண்களுக்கு திருமண யோகம் கூடி வராதற்கு காரணம் இருக்கிறது என்று சாமியார் அவர்களிடம் அடுக்கி சொல்ல எல்லாரும் மிரண்டார்கள். என்ன செய்யலாம் சாமி என்றார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் நாள் ஒன்றை குறித்து அன்றைய அவைகளை ஒட்டு மொத்தமாக தீர்த்து விடுவதாக கூறிவிட்டார். வீட்டுக்கு தலா 1000 என்று நிர்ணயம் செய்தார்.
விஷயம் பக்கத்து கிராமங்களுக்கும் பரவி அவர்களும் ஓடி வந்து சாமியாரின் கையில் பணத்தை திணித்து போனார்கள். பூஜை நேரம் தாண்டி போய் கொண்டே இருந்தது. தாடி சாமியார் முக்கிய பொருட்களான வாங்க உள்ளூர் பெருசுகளிடம் சொல்லிவிட்டு ஈரோடு நேற்று மாலை கிளம்பி போனவர்தான். ஒரு வார காலம் சிக்கன் முட்டை என்று தொடாமல் ஊரே பத்திய சாப்பாட்டில் இந்த யாகத்துக்காக நாக்கு செத்து போய் பக்தியை முடித்து கொள்ளும் பரவசத்தில் இருந்தார்கள். இதில் குடிகாரர்கள் வேறு. ஒரு வாரம் ஊர் நன்மைக்காகவே குடியை விட்டிருந்தார்கள். பத்தியம் அவர்களுக்கும் தான். எல்லாமே சாமியாரின் கட்டளைப்படிதான். நேரம் ஆக ஆக ஆளாளுக்கு சாமியார் மாயமானது பற்றி பேசத் துவங்கினார்கள். டவுனில் இருந்து பத்தரசி 14 பேருந்தில் வந்து இறங்கிய முருகேசன் தான் உள்ளூர் பெருசுகளை தனியே கூட்டிகிட்டு போய் விஷயத்தை சொன்னான். சாமியாரை ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தபோது அவனுக்கு அடையாளமே தெரியவில்லையாம். கேரளா எக்ஸ்பிரஸ் பெட்டியில் கண்ணம்மா மடியில் ஜீன்ஸு பேண்ட்டு பனியன் போட்டபடி தாடி இல்லாமல் சாமியார் படுத்திருந்தானா. பிஸ்கெட் பாக்கெட்டு தண்ணி கேன் வாங்கி கொண்டு முருகன் ஓடி போய் பெட்டியில் ஏறவும் எக்ஸ்பிரஸ் கிளம்பி விட்டதாம். கேட்டுக்கொண்டிருந்த பெருசுகள் முகத்தின் முன் ஆடவில்லை. சாமியார்கள் எப்போதும் புதுசாகத்தான் சிந்திக்கிறார்கள். மக்கள் அவர்களை மலைபோல் நம்பி ஏமாந்து விடுவது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. முதலில் சாமியார் புகழை பரப்ப ஊராய் யாரோ போய் கொண்டிருக்கிறார்கள். ஈரோடு முத்தூர் அருகே ஒரு பெண்மணி இப்படி சாமியார் சொன்னதை செய்ததால் கார் பங்களா என்று வசதியாய் இருப்பதாக சொல்லி சென்றாள். சாமியார் யாரடா என்றால் முருகன் போல சிறுவனாம். 1 மாதம் கழித்து அந்த சிறுவன் காவி உடையுடன் தெருவில் கண்ட ஊரார் இவன்தானா அந்த கார் பெண்மணி சொன்னவன் என்று அவனிடம் பணத்தை இறைத்து ஏமாந்தார்கள். 4 ஆள் உயரமுள்ள ஏணியை நிலத்தில் பதித்து அதன் உச்சியில் அமர்ந்து ஊரார் முன் ஒரு சாமியார் தவத்தில் அமர்ந்தாராம். அவரது சிஷ்ய பிள்ளைகள் மண் மூட்டையிலிருந்து குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு ஒரு குத்து மண்ணள்ளி கொடுத்து 3 நாள் தண்ணீரில் கலந்து குடிக்குமாறு சொல்லி வசூல் வேட்டை நடத்திவிட்டு போய்விட்டார்கள். இப்படி சாமியார்களும் காலத்திற்கு ஏற்ப தங்கள் பராக்கிரம செயல்களை டிசைனாக மாற்றிக்கொண்டே ஊராக சுற்றுகிறார்கள். ஏமாந்தவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தானே செய்வார்கள். நன்றி.